ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பர்சனல் ப்ராப்ளம்னால நம்ம வீடியோ ரெகுலராக போட முடியல. இனிமேட்டு ரெகுலராக வீடியோ போட பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம கையில் வந்து இன்டெக்ஸ் பிராண்டோட ஒரு 32 இன்ச் ஸ்மார்ட் டிவி தான் இருக்குது. இந்த டிவி தான் அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் மறக்காமல் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ கொண்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தாரிச்பி தமிழ் சேனல், நான் உங்கள் ராம். குட் சைட் பாக்ஸ் பார்த்துறோம். மேலே வந்து இன்டெக்ஸ் பிராண்ட் போட்டிருக்காங்க. இது மேட் இன் இந்தியான்றது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் டிவி அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஈஸி ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணிக்கலான்றது போட்டிருக்காங்க. 8GB இன்பில்ட் மெமரி வந்து 8GB மெமரி இருக்குது இதில். அதுக்கப்புறம் இன்பில்ட்டாக ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்குது. HDMI சப்போர்ட் இருக்குது. HDMI கேபிள் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூவல் யூஎஸ்பி 2 USB போர்ட் இருக்கிற மாதிரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9.0 வெர்ஷனில் இருக்குது. ADS பேனல் இருக்கு, டியூவல் ஸ்பீக்கர் 2 சைடு ஸ்பீக்கர் வரும்ன்றது போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம்லெஸ் டிசைன் போட்டுருக்காங்க, ஃப்ரேம்லெஸ்ஸாக இருக்குன்றது போட்டுருக்காங்க. இப்போ வந்து டிவி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பேக்கிங் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸ்டாப்லர் பின்லாம் போட்டு நல்லா பின் பண்ணிக்கிறதுனால வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அதை ஓப்பனும் பண்ண முடியாது. நம்ம டிவி வந்து இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஃபுல்லாக பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் இது மேலே என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். வால் மவுண்ட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். கூடவே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல். இந்த டிவிக்கு உண்டான ரிமோட் பெருசாக இருக்குது ரிமோட்டு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டு, அப்புறம் ரிமோட்டுக்கு போடுற பேட்ரி அண்ட் ஸ்க்ரூஸ். டிவி வெளில எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன போட்டிருக்காங்க, கீழே வந்து இன்டெக்ஸ் பிராண்ட் போட்டிருக்காங்க. இதில் வந்து 3 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. இதில் வந்து பின்னாடி அதாவது சைடில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்றத வந்து இந்த சைடில் சிம் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் இந்தியாஸ் மேட் இன் இந்தியான்றதை போட்டிருக்காங்க. இப்படி டிவி பின்னாடி திருப்பிக்கலாம். பின்னாடி திருப்பினோன்னா மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் அதுதான் 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி வந்து பிளாஸ்டிக் தான், அதுலேயும் மென்ஷன் தான் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து இன்டெக்ஸ் பிராண்ட் பின்னாடி லோகோ போட்டிருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து ஒருத்தர் ஸ்க்ரூ டைட் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு டைட் பண்ண சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பூனு கத்தி அது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. அது மாதிரி டைட் பண்ணக்கூடாது. டிவி சைடில் இன்சைடில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது. வால்யூம் ப்ரெஸ் பட்டனு, மெனு ஆப்ஷன் எல்லாமே சைடில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி இப்படி சைடில் அப்படி கீழே போட்டுக்கலாம். கீழே பார்த்தோன்னா சென்சார் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வயருக்கு பவர் சப்ளை இன்புட் கேபிள் ஒன்று இருக்குது. ஹெட்செட்டுக்கு உண்டான போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லேண்ட்ஸ் கேபிள் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் 2 கொடுத்துருக்காங்க. SPDIF அப்படின்ற மாதிரி ஹெட்செட்டுக்கு உண்டான கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே டிவி சைடில் திருப்பிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா IV போர்ட் 2 இருக்குது. USB போர்ட் 2 இருக்குது. கீழே ஸ்பீக்கர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. 2 சைடும் டால்பி சவுண்ட் ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் டிவியோட அவுட்லுக். இப்போ இந்த டிவி வந்து நம்ம பவர் ப்ளக்கில் போட்டு பவர் ஆன் பண்ணிக்கலாம். டிவி பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நம்ம வந்து கையில் தூக்கி வைக்கிறோம் அப்படின்னும் போது வெயிட்டில் அவ்வளோவா தெரியல. டிவி ஆனால் அது பூட்டப் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் பிராண்ட் வருது, அவங்களோட லோகோ ஃபர்ஸ்ட் வருது. இப்போ டிவி ஆன் ஆயிடுச்சு. இதில் நெட்வொர்க் ஆப்ஷன் கேட்குது, டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. இப்போ ரிமோட் வந்து நார்மலாக நம்ம பழைய மாடல் ரிமோட் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஆன் ஆனோடனே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸில் வந்து AV போட்டு அதுக்கப்புறம் HDMI போர்ட் 2 இருக்குது. நம்ம அது வேணும்ன்றது போது சோர்ஸ் போயிட்டு நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம் ஆப்ஷனு. அதுக்கப்புறம் ஹோம் பேஜில் வந்து பாப்புலராக யூடியூப் நம்ம நார்மலாக ஆண்ட்ராய்ட் டிவியில் ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ஸ், நம்ம தேவையான ஆப்ஸ் எதனா இதில் அமேசான், யூடியூப் அது மாதிரி நிறைய அது மாதிரி 2-3 ஆப்ஷன் இருக்குது. அமேசான் ப்ரைம் வீடியோஸ் அந்த மாதிரி ஆப்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கு தேவை இது இல்லாமல் நமக்கு எதனா அடிஷ்னல் ஆப் எதனா வேணும்னா ஆப் ஸ்டோர் இருக்குது, அதில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்கிரேடு ஃபைல்ஸ் நம்ம இது இன்பில்ட் மெமரி 8GB இருக்கிறதுனால நம்ம ஃபைல்ஸ் எதனா ஸ்டோர் பண்ணுறதா அந்த ஃபைல் ப்ரௌசரில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்க்ரீன் கேஸ்டிங் பண்ணுறது. இது டிவி அசிஸ்டன்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபேஸ்புக் இருக்குது, இது இன்பில்டாக ஃபேஸ்புக் போட்டிருக்காங்க. அமேசான் ப்ரைம் வீடியோஸ் போட்டிருக்காங்க. டிஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸ் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூடியூப் இருக்குது. அப்படியே இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அதுக்கப்புறம் வீடியோஸ் அதுவே சஜஸ்ட் பண்ணுது, வீடியோஸ் மியூசிக்ஸும் அதுவே சஜஸ்ட் பண்ணுது. இப்போ வந்து நம்ம வந்து இதில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம்.
நிறைய பேர் வந்து டிவி மொபைலில் எப்படி டிவி கனெக்ட் பண்ணணும், அதாவது நெட் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது, ஸ்க்ரீன் காஸ்டிங் எப்படி பண்ணுறது கேட்குறாங்க. அது இப்போ பார்த்துடலாம். இப்போ நார்மலாக இல்லை ஆண்ட்ராய்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வந்து நெட்ஒர்க் ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒய்ஃபை வயர்லெஸ் அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து வயர்லெஸ் செட்டிங் கொடுத்துருப்பாங்க. மொபைல் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுருந்தா இதில் காட்டும். நீங்கள் இதில் போய்ட்டு அதை நீங்கள் வந்து வைஃபை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ நம்ம இதில் வந்து எப்படி ஸ்க்ரீன் காஸ்டிங் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் காஸ்டிங் வந்து ஒரு டிவியில் ஒரு மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆப்ஸில் போயிடலாம். ஆப்ஸில் போனோம்னு வச்சிங்களேன், கீழே வந்தோன்னா இது மிரர் காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிரர் காஸ்ட், ஸ்க்ரீன் மிரரிங் இது எல்லாமே ஒன்று தான். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இந்த டிவைஸோட நேம் காட்டுது. இதே ஆப்ஷன் வந்து உங்கள் மொபைல்லேயே இருக்கணும். இப்போ எங்கிட்ட வந்து ஒரு OnePlus மொபைல் இருக்குது. ஒரு மொபைல் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எங்கிட்ட ஒரு OnePlus மொபைல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ஸ்க்ரீன் காஸ்ட்னு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அக்ரி அண்ட் கனெக்ட் அப்படின்னு கேட்கும். சர்ச் ஃபார் டிஸ்பிளே டிவைஸ் அப்படின்னு கேட்டு டேர்ன் ஆன் பண்ண சொல்லிட்டு டேர்ன் ஆன் பண்ணோம்னா இதில் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த டிவியில் காட்டுறதும் இதுவும் ஒரே மாதிரி காட்டுது. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணோம்னா கனெக்ட் ஆகிடும். ஸ்டார்ட் டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இது கனெக்ட் ஆகுது ரெண்டும். இப்போ ரெண்டும் கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம மொபைல் எதை யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் எது ஒரு வீடியோ பார்க்குறது அப்படி எது பண்ணணுன்றதுனால கூட இது நாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வைஃபை கனெக்ஷன் பண்ணியாச்சு. வைஃபையோட சிக்னல் மேலே காட்டுது இதில். அதுக்கப்புறம் இது வீடியோ குவாலிட்டி பார்க்கலாம். நம்ம நார்மலாக வந்து யூடியூப்பில் போய்ட்டு யூடியூப் நம்ம சேனலோட வீடியோ போட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் ஓப்பன் ஆகுது. இப்போ இதில் போய் RHP தமிழ் போட்டாலே நம்ம சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணுது. வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு. கிளியரன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. இதில் கலர் குவாலிட்டிலாம் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லையான்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறேன். அது என்னன்னா வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஆன்லைன் ஷாப் பண்ண வேணான்றது சொல்ல வரல. உங்களை நம்பி தான் ஆஃப்லைனில் ஷாப் வச்சுருக்கோம். எல்லாருமே வந்து உங்களை மாதிரி மக்கள் நம்பி தான் ஷாப் வச்சுருக்கோம். எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எங்கள் ஷாப்புன்றது இல்லை, எங்களை மாதிரி வச்சுருக்க எல்லா ஷாப்புக்கும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அன்பை பகிர்வோம், அன்பால் இணைவோம். டாடா பை பை.